Welcome back to the online classes for 12th standard biozoology. நம்ம இப்போ ரெண்டாவது லெசன் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அதுதான் பார்த்துன்னு இருக்கிறோம். அதோடைய கண்டினியூவேஷன் தான் இப்போ நாம் பார்க்க போகிறது. ஸோ நம்ம ஹியூமன் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்து முடிச்சாச்சு. ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஓவரி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவிடக்ட்ஸ் அதையும் பார்த்து முடித்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூட்டரைன் வால்ஸ் அண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த யூட்டரஸ். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் த uterus made up of? What is the uterus made up of? So அதுதான் ரொம்ப முக்கியமானது. What is the uterus made up of? It is a muscular structure. It is a muscular structure, highly vascularized, ரத்த நாளங்கள் நிறைய இருக்கும், மசில்ஸ் ஹெவி மசில்ஸ் இருக்கும். இன்வெர்டட் பியர் ஷேப்டு அப்படின்வாங்க. இன்வெர்டட் பியர் ஷேப்டு சில நேரத்தில் பேரிக்கா ஞாபகம் இருக்காது, அதுக்கு தான் வந்து பேரிக்கா படத்தையே தலைகீழ போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் யூட்ரஸோடைய ஸ்ட்ரக்சரு, ஷேப்பு. அப்படியே இன்வெர்டட் பியர் ஷேப்டு எப்படி கரெக்டாக பொருந்தது பாரு. லைங் இன் த பெல்விக் கேவிட்டி பிட்வீன் த யூரினரி பிளாடர் அண்ட் த ரெக்டம். ஸோ லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். வேர் த யூட்ரஸ் இஸ் லொக்கேட்டட், it is located between the pelvic located in the pelvic cavity between the urinary bladder பின்னாடி இருக்கு and the rectal region, ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடியது தான் இந்த யூட்ரஸ். So the major portion of the uterus is the rounded region. So இந்த பகுதி rounded region, இதுக்கு பேர் தான் வந்து ஃபண்டஸ். இதுக்கு பேர் ஃபண்டஸ். அதுக்கப்புறம் இந்த யூட்ரஸ் ஓப்பன்ஸ் இன்டு த எக்ஸ்டீரியர் பை மீன்ஸ் ஆஃப் அ ஓப்பனிங், நேரோ ஓப்பனிங், ஜைனல் ஓப்பனிங். ஸோ அந்த நெக் ரீஜனில், ஷார்ட் நெக் ரீஜன், இட் இஸ் கால்ட் ஆஸ் தி சர்விக்ஸ். ஸோ அவ்வளோதான் இருக்குது. இட்ஸ் மேட் அப் ஆஃப் அ சிலிண்ட்ரிக்கல் ஆர் அ ரவுண்டட் ரீஜன் கால்ட் ஆஸ் தி ஃபண்டஸ் and opens in a narrow neck-like region called as the cervix. The wall of the uterus is highly muscularized and vascularized. Outermost layer, you see here, the outermost layer is called the perimetrium. Serous layer is called a serous layer, called as the perimetrium. The middle layer is highly muscular, அந்த மசில்ஸு இதான் எடுத்திருக்காங்க, உரிச்சு எடுத்திருக்காங்க அந்த மசில்ஸை. ஸோ திஸ் இஸ் த மஸ்குலர் லேயர் ஆர் திஸ் இஸ் த மஸ்குலர் லேயர் கால்ட் ஆஸ் தி மயோமெட்ரியம், அண்ட் த இன்னர்மோஸ்ட் லேயர் இஸ் கால்ட் ஆஸ் தி இந்த பகுதி இஸ் கால்ட் ஆஸ் தி எண்டோமெட்ரியம். ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம் அண்ட் endometrium. So these are the three layers of the uterus. So the endometrium la dhaan nariya changes nadakkum, cyclic changes takes place in the endometrial region during the menstruation, or that cycle is called as menstrual cycle. So in the menstrual cycle appo dhaan the myometrium thick agum by addition of layers, alladhu thin aidum by regression of those layers, and it also exhibits a strong contraction during childbirth or parturition. So it's very important and a vital organ, இது யூட்ரஸ். அடுத்தது நம்ம வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் ஆக்சசரி கிளான்ஸ் ஆர் தேர். அதில் எப்படி மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் நம்ம வந்து செமினல் வெசிக்கிள் பார்த்தோம்,
ப்ராஸ்டேட் கிளாண்ட்ஸ் பார்த்தோம், கவுப்பர்ஸ் கிளாண்ட் பார்த்தோம், பல்போயூரித்ரல் கிளாண்ட்ஸ். அதே மாதிரியே இங்கே accessory glands ஃபீமேல்ஸ்லேயும் இருக்குது. இட்ஸ் கால்ட் அஸ் Bartholin's gland, which is located at the left and the right region of the posterior opening of the vagina. Vaginal region உடைய posterior openingல you will have these glands, Bartholin gland. ரெண்டு இருக்கும், left and right. They secrete mucus. அவருடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது it is still unknown அப்படின்றாங்க. பட் its main function is to lubricate the vagina. It is very much similar to the Cowper's gland or bulbourethral gland present in male. Skin gland, I usually call it Skinny's gland, but I was told that it is a name of a German gynecologist called Skene. So Skene's gland are located in the anterior wall of the, so posterior region la Bartholin, anterior wall la you have Skene's gland. They produce a lubricating fluid, அதுவும் lubricating fluid தான், which is homologous to the prostate gland. Prostate gland மேல்ஸ்ல எப்படி prostate gland இருக்குதோ அதே மாதிரி தான். மெயின் ஃபங்க்ஷன் இஸ் டு disallow the entry of pathogens and lubrication. ரெண்டு தான் இதோடைய ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் reproductive structures you see in both male and female. அடுத்து முக்கியமானது ஒரு gland எப்படி மாடிஃபை ஆகிருக்குது அப்படின்றத பார்க்கணும். They are called as the mammary glands. Mammary glands are glands which are modified sweat glands present in both sexes. மேல்ஸ்லேயும் இருக்கும், ஃபீமேல்ஸ்லேயும் இருக்கும். ஸோ மேல்ஸில் இட் இஸ் வெஸ்டீஜியல். படிக்க போகிறோம், அது எவல்யூஷனில் படிப்போம். வெஸ்டீஜியல் ஆர்கன்ஸ்னா என்ன? இட் இஸ் ஆஃப் நோ யூஸ், no known use அப்படின்வாங்க. We do not know what it is being used, but now as of now we don't know what its use is, hence we call it as vestigial organ. But in females it is a glandular tissue and has a variable quantity of fat. So what is the structures that comprises the mammary gland? So mammary gland பொறுத்தவரையிலும் it has a lobuled structure. Lobes, lot of lobes present here. Lobes, இது ஒரு lobe, 1 2 3 4 5. It may run from 2 to 25. That depends on the age of the particular or development of the particular individual. Internally, mammary gland consists of 2 to 25 lobes. These are the lobes separated by fat and connective tissue. So these are the connective tissue. இதுதான் உங்களுடைய muscles, pectoralis, muscles of the chest region, and it is made up of fat. So yellow color la irukudella fat, and each lobe is made up of lobules, small yellow structures called as lobules. The lobules kullar dhaan. So these are lobules which has special cells called as acini cells, acinus, or alveolar cells. These are all epithelial cells. So they are the one who secrete milk. ஸோ இங்கே தான் மில்க் செக்ரேட் ஆகும். இங்கே லைட்டாக இருக்குது பாரு இந்த இடம். ஸோ இங்கே மில்க் செக்ரேட் ஆகும். So the alveoli opens into the branches, small branches.
These branches are called as mammary tubules. The alveoli opens into the mammary tubules. So yellow color the mammary tubules. And these mammary tubules, several mammary tubules unite to form the mammary duct, join to form a mammary duct. And several mammary ducts join to form a mammary ampulla much wider. This is called the mammary ampulla. And these mammary ampulla are connected to a lactiferous duct. This is called the lactiferous duct near the nipple region, lactiferous duct. Under each lactiferous duct is a small space which is called the lactiferous sinus, which stores milk. Just under the lactiferous duct is a small spacious structure or expanding structure or a sac-like structure called the lactiferous sinus, which serves as a reservoir of milk. So alveoli produce our milk is taken through the mammary tubules into the mammary duct, which empties it into the mammary ampulla. So இங்கே தான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் டெம்பரரியா. From there, through the lactiferous duct, it is stored in the lactiferous sinus. So lactiferous sinus acts as a reservoir, and through the pores present in the nipple region, the milk is ejected out. So இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Tubules, அங்கேருந்து memory duct, memory ductலேருந்து ampulla, ampulla lactiferous duct, lactiferous ductலேருந்து lactiferous sinus to the exterior pore, it is sent out. So it's a very important 5-mark question. You may get these. With this, we come to the end of the first subunit, reproduction structure, reproductive structures. So what are these structures doing inside your body? Malesல என்ன பண்ணுது, ஃபீமேலில் என்ன பண்ணுது? மேல்ஸில் it forms gametes called as sperms, whereas in females it develops egg. The cell division, the primary cell division that is taking place here is meiosis. So the meiosis reduction division மூலமாக தான் 2n இருக்கிறது n ஆக மாறுது. How? What is it called? In male it is called as spermatogenesis. So what are the events taking place during spermatogenesis? Genesis meaning giving birth to or giving rise to. So definition, a sequence of event that produces the male gametes in the seminiferous tubules of the testis is called as spermatogenesis. It is a event, sequence of event that takes place in the testis to produce male gametes. So என்ன இருக்குது அதில்? ஸ்பெர்மட்டோஜெனிசிஸில் என்ன நடக்கும்? What happens? So I told you there are important cells. Those cells are the one which sends copies of it to produce sperms. So cells, original cells directா வந்துராது, அது ஒரு காப்பி எடுத்து அனுப்பும். So those original cells are called as spermatogonial cells. They are seen in the inner surface of the seminiferous tubules. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், டெஸ்டிஸ் படிக்கும்போது ரவுண்ட் போட்டிருந்தேன். So you have very close to the epithelial cells, germinal epithelial cells, you see
The spermatogonial cells are the sperm mother cell. This sends in copies. ஸோ இதோடைய காப்பி 2n வருதுன்னா இதோடைய காப்பியை ஃபஸ்ட்டு அனுப்போம் 2n. இன்னும் மைட்டாசிஸே ஆரம்பிக்கல, மியாசிஸே ஆரம்பிக்கல, மைட்டாசிஸ் தான் 2n. ஸ்பெர்ம் மதர் செல்ஸு ஆர் ஸ்பெர்மட்டோகோனியல் செல்ஸு சென்ஸ் இன் காப்பீஸ், மைட்டாட்டிக் டிவிஷன் அனுப்போம். ஆக்சுவலாக இப்படி இல்லை, உள்பக்கமாக அனுப்போம். எப்போ அனுப்போம்? டியூரிங் ஆர் அட் த டைம் ஆஃப் பியூபர்ட்டி. ஒரு 14 இயர்ஸ் ஆகிடுது, ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு, இட் இஸ் ரெடி அப்படின்ட்டு தெரிஞ்சதுன்னா இட் வில் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் ஆன்செட் ஆஃப் பியூபர்ட்டி. ஸோ ஆன்செட் ஆஃப் பியூபர்ட்டி அப்படின்னு சொன்னாலே வந்து the cells start developing. என்ன செல்லு? the sperm cell will start developing. ஓகேவா சார்? என்ன நடக்க போகுது? what happens? you have to see. during development, இது வந்து at the time of birth of a boy, small boy, infant boy, என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the primordial germ cells, அதாவது கருவில் வளரக்கூடிய இந்த டெஸ்டிஸ், விதைப்பை, the primordial germ cells will migrate into the testis. So the testis will be here, the germ cells will come in. இதெல்லாம் வந்து சிபிஎஸ்சியில் இருக்கும்னு நினைக்கிறேன், பட் ஐ ஹவ் சீன் இன் சர்டன் புக்ஸ். development of testis, embryological development of testis. ஸோ இங்கே இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் அப்படியே மைக்ரேட் ஆகி உள்ளார வந்துடும். வாட் ஆர் தோஸ் செல்ஸ் கால்ட் as primordial germ cells. primordial அப்படின்னு சொன்னோம்னா ஃபியூச்சரில் இன் ஃபார் ஃபியூச்சர், அதாவது இது குழந்தை பிறக்கும் பொழுதுன்னு சொன்னேன், பாய் who is going to be born, அதாவது 3 months 4 months இருக்கும்பொழுது in the uterus, becomes immature germ cells called as a sperm mother cell அல்லது spore mother cell. இது எங்கே போய் தங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து இந்த ஸ்பெர்மட்டோகோனியல் செல்ஸ். இந்த ஜெர்மினல் எபித்தீலியல் செல்ஸில் தான் இதெல்லாம் உருவாகும். இந்த ஸ்பெர்மட்டோகோனியல் செல்ஸு பக்கத்தில் போய் நிற்கும். ஸோ இட் வில் ஸ்டார்ட் டெவலப்பிங். அப்படியே அங்கே நின்றுக்கிட்டே இருக்கும், இம்மெச்சூராக இருக்கும். At the time of puberty, it will start producing cells mitotically. அதான் ரொம்ப முக்கியம், mitotic division at the time of puberty. ஸோ இந்த ஸ்பெர்மட்டோகோனியல் செல், இது ஸ்பெர்ம் மதர் செல்லு, இது ஸ்பெர்மட்டோகோனியல் செல்லாக மாறுது. இந்த ஸ்பெர்மட்டோகோனியல் செல் தான் வந்து இட் வில் பி மாடிஃபைடு and enlarges to form the second set of cells called as spermatocytes. Spermatocytes. So first இதிலிருந்து அப்படியே ரெண்டா பிரியுதுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் spermatocytes. இந்த ஸ்பெர்மட்டோசைட்ஸ் அண்டர்கோஸ் மியோட்டிக் டிவிஷன். இது பார், மியோட்டிக் டிவிஷன். அது வரைக்கும் மைட்டாட்டிக், வளர்ந்த பிறகு இது ரெண்டா பிரியுது. ஸோ 2n மியாட்டிக் டிவிஷன். ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் you get n number of chromosome and n number of chromosome. So reduction division. This is called as secondary spermatocyte. The primary spermatocyte divides into two meiotically to form a haploid secondary spermatocyte. In the secondary spermatocyte undergoes second meiosis. First meiosis நல்லா தரவா வச்சிருக்கணும், 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. First meiotic division, leptotene, pachytene, zygote, diplotin படிச்சிருப்பீங்க. prophase 1, prophase 2, prophase 1, metaphase 1, anaphase 1, telophase 1. அதுக்கப்புறம் prophase 2, metaphase 2, anaphase 2 and telophase 2. ஸோ இதெல்லாம் இருக்கும்.
இது வேற ஒன்றும் கிடையாது. இது மியாசிஸ் 1, இது மியாசிஸ் 2. மியாசிஸ் 2 நல்லா ஊத்து பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இட்ஸ் சிம்பிளி மைட்டாட்டிக் டிவிஷன். ஸோ இதுவும் மியாசிஸ் 2னோடனே என்ன நினச்சிப்பாங்க, இங்கேருந்து 2n இங்கே வருது என்னா, இங்கேருந்து 2n இங்கே என்ன வருது, மறுபடியும் மியாசிஸ் 2னா அப்போ இங்கேருந்து n/2ல வரணும். இப்படியெல்லாம் வராது. இப்படியெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னவாகும், மியாட்டிக் டிவிஷன்னா இருந்தாலும் செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் இஸ் அ சிம்பிள் மைட்டாட்டிக் டிவிஷன் தான். யூ கெட் அ செல் கால்ட் ஆஸ் ஸ்பெர்மேட்டிட். நான் ரவுண்ட் பண்ணுறதை மட்டும் பாருங்க. ஸ்பெர்மட்டோசைட், ஸ்பெர்மட்டோகோனியம். இது ஸ்பெர்ம் மதர் செல் அல்லது ஸ்டெம் செல், ஸ்பெர்மட்டோகோனியல் ஸ்டெம் செல். இது 2 ஸ்பெர்மட்டோகோனியம் இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க, இதையும் ஸ்பெர்மட்டோகோனியம் இதுவும் ஸ்பெர்மட்டோகோனியம்னா, அதனால தான் நான் ஸ்பெர்ம் மதர் செல்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அதுதான் ஸ்பெர்மட்டோகோனியல் செல் தான் வருது. மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமாக ஸ்பெர்மட்டோசைட் உருவாகுது. Spermatocyte undergo meiosis to form secondary spermatocyte, which is haploid, and second meiotic division gives rise to 4 spermatids. The spermatid then develops into sperms. The secondary spermatocyte undergo second meiotic division to produce haploid spermatids. The spermatids are transferred into mature spermatozoa. இதான் mature spermatozoa by a process called as spermiogenesis. Spermiogenesis சொல்லுவோம். நான் spermiogenesis சும்மா அழுத்தி சொல்லுவேன். Spermiogenesis. So spermiogenesis. So spermatogenesis na the process of formation of spermatids or sperms generally சொல்லலாம். Maturation of the spermatid into sperm. Spermatidல இருந்து sperm உருவாகிறதுக்கு பேரு spermiogenesis அப்படின்னு பாரு. ஸோ இதுதான் நம்ம இங்கே சைடில் இந்த ஒரு ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டு ரொம்ப முக்கியமான ஃப்ளோ சார்ட்டு. இப்போ ஆக்சுவலாக அந்த செல்லில் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கணும். ஏன் செல்லில் நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது இல்லை, யூ ரிக்வயர் லாட்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஹெவி எனர்ஜி கன்சம்ஷன் இருக்கும், எக்கச்சக்கமான எனர்ஜி கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஏற்கனவே பார்த்தது தான் இது. இதுலேருந்து ஓரத்தில் இருக்கிறது தான் நம்ம ஸ்பெர்மட்டோகோனியல் செல்ஸ் அப்படின்னு போட்டோம். இப்படி தான் இருந்தது. இப்போ இது பீஸா மாதிரி இருக்கு பாருங்க. நவ் ஐ ஹேவ் இட் ஒரு பீஸா ஸ்லைஸ். ஸோ இதை அப்படியே ஒரு ஸ்லைஸ் பண்ணி இந்த ஒரு ஸ்லைஸை, இப்போ இந்த ஸ்லைஸ்னால் உங்களுக்கு ஃபிட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி போடுங்க அந்த ஸ்லைஸை. இந்த ஸ்லைஸை தூக்கி கொண்டு போய் இங்கே காட்டுறேன். ஸோ ஐ எம் ஆக்சுவலி என்லார்ஜிங் இட் லைக் திஸ். இப்போ இதுதான் அந்த ஜெர்மினல் எபித்தீலியல் செல்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். சாரி, இந்த மாதிரி இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். சாரி, இந்த மாதிரி நிறையா இருக்கும். செமினிஃபரஸ் டிபியூல்ஸை கட் பண்ணோம்னா இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் செர்டோலி செல்ஸ். இதற்கு பிறகு செர்டோலி சஸ் டென்டகுலார் செல்ஸ் ஆர் நர்ஸ் செல்ஸ் ஆர் செர்டோலி செல்ஸ். இதுக்கு பல பேர்கள் இருக்கு. இதற்கு பாருங்க, இதுதான் என்ன பண்ணுது, இந்த ஸ்பெர்ம்ஸு மெச்சூர் ஆகிறதுக்கு அல்லது வளர்வதற்கு நியூட்ரிஷன் கொடுக்குது. ஓகேவா? ஸோ இந்த செல்லில் இருந்து தான் நம்ம டெவலப்பிங் ஸ்பெர்ம்ஸை நீங்கள் பார்க்கலாம். The sperms are seen crowded around these cells because it needs food. Sperms are finally released into the cavity of the seminiferous tubules. Idan cavity of the seminiferous tubules. The whole process இங்கே ஸ்பெர்மட்டோகோனியமில் ஆரம்பித்து ஸ்பெர்ம்ஸ் முடிகிறதுக்கு ஆயக்கலைகள் எவ்வளோ 64.
ஸோ 64 days எடுத்துக்கும். 64 days எடுத்துக்கும். How much of sperms, how many sperms are produced? Nearly 200 million sperms are produced daily. Okay, so it is nearly constant. Production of sperms is nearly constant. ஸோ உங்கள் புத்தகத்தில் ஸ்ட்ரைட்டாக வந்து எக்கு போட்டிருக்கோம், அதாவது ஊஜெனிசிஸ் போயிட்டுருக்கோம். ஸோ வாட் ஐ ப்ரிஃபர்டு ஸ்பெர்ம்ஸை பற்றி படிச்சுருந்தோம். ஸ்பெர்ம்ஸை வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்பெர்ம்ஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றது பார்த்துறது பெட்டர். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்மட்டோசோவன் ஏற்கனவே நீங்கள் 9th or 10th கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஸ்பெர்முடைய ஸ்ட்ரக்சர் அப்படியே இப்படி தான் போட்டிருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றது டீட்டெயில்டாக பார்க்கணும் நம்ம. The whole body of the sperm is composed of 4 regions. 4 ரீஜன் இருக்குது. நான் உடச்சி போட்டுறதுக்கு காரணம் வந்து தெளிவாக தலை தெரியணுன்றதுக்காக தான். இப்படி தான் இருக்குது 4 ரீஜன். The head region, இதற்கு பாரு ஹெட்டு, எல்லாத்தையும் படிச்சு நிற்காதீங்க, இதை பாருங்க. The second portion the neck, the third portion the middle piece, the fourth portion the tail. It is made up of 4 regions. Right. The head, the neck, the middle piece and the tail. So what is the head comprising of? The head comprises of 2 distinct regions. So the head comprises of 2 distinct regions. So this portion which is light pink in color is called the acrosome. And the most important portion, the portion that has to be delivered is the nucleus. So acrosome என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா small cap like pointed structure. எங்கேருந்து இது வருது? ஸோ ஒரு செல்லோடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இது நியூக்ளியஸ். அண்ட் யூ ஹேவ் Golgi bodies, endoplasmic reticulum, centrioles, mitochondria இதெல்லாம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து Golgi body. இது நியூக்ளியஸ், இது சென்ட்ரியோல். இது 3 தான் நமக்கு இப்போ தேவை, முக்கியமானது. ஸோ இந்த அக்ரோசோம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்கை பாடி தான் வந்து அக்ரோசோமாக மாறிடுச்சு. இங்கே எழுதியிருக்காங்க கோல்கை பாடி. The acrosome is a small cap-like pointed structure. Nucleus கூடிய மேல் பகுதியில் இருக்கும். It forms the acrosome. It is formed from the Golgi body. இதில் முக்கியமான ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைமுக்கு ஞாபகம் வச்சுங்க, HYA ஹயலுரானிடேஸ். ஹயலுரானிடேஸ் ஏஸ்ன்னு முடிகிற இடத்துல ASE. It is the suffix that ends in all enzymes. எல்லா என்சைம், மால்டேஸ், சுக்ரேஸ், லாக்டேஸ், அமைலேஸ், ஏஸ்ன்னு முடிஞ்சதுன்னா அது என்சைமாக தான் இருக்கும். It is popularly called as a sperm lysine. இதுதான் என்ன பண்ணுது, போய் எக்குடைய கதவை தட்டும். எக்கு கதவு திறக்காது, கதவை உடச்சிக்கிட்டு உள்ளார போகும். இட் டிசால்வ்ஸ் த மெம்பரைன், எக் மெம்பரைனை டிசால்வ் ஆகிட்டு உள்ளார போகும். இதுதான் டியூரிங் ஃபர்டிலைசேஷன். நியூக்ளியஸை பொறுத்தவரை இட் இஸ் ஃப்ளாட் அண்ட் ஓவல். ஸோ இந்த 2 ஸ்ட்ரக்சர் தான் ஸ்பெர்முடைய ஹெட்ல இருக்கு. there is a small neck region. இந்த நெக்கில் ரொம்ப முக்கியமானது 2 புக்கில் கொடுத்துருக்காது இது.
ஸோ 2 போர்ஷன் நமக்கு இங்கே சொன்னேன். சென்ட்ரியோல், இந்த சென்ட்ரியோல் இருக்கார், இந்த நெக் ரீஜனில் இருக்காது 2 சென்ட்ரியோல் இருப்பார். ஒரு சென்ட்ரியோல் பேர் வந்து ப்ராக்சிமல் சென்ட்ரியோல். ப்ராக்சிமல் அப்படின்னு சொன்னால் நியூக்ளியஸ்க்கு பக்கத்திலே இருக்கிறது, நியூக்ளியஸை தாண்டி இருக்கிறது. The proximal centriole plays a very important role in the first division, cell division. அதாவது ஒன்றும் இல்லை, ஜைகோட் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஸ்பெர்ம் எங்கும் ஃபியூஸ் ஆன பிறகு ஃபஸ்ட்டு டிவிஷன் நடக்கும், க்ளீவேஜ். ஃபஸ்ட்டு க்ளீவேஜ் நடக்கிறதுக்கு இவருடைய ஹெல்ப் தேவை. இது கொடுத்துருக்காங்கப்பா சிக்னிஃபிகன்ஸு. ப்ராக்சிமல் ப்ராக்சிமல் சென்ட்ரியோலுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, it plays a important role in the first division. அதுக்கப்புறம் distal centriole இருக்கிறார் தாண்டி, it gives rise to a filament. நீட்டாக ஒரு ஃபிலமெண்ட், நான் கூட யூக்லி நான் சொல்லும் போது சொன்னேன், நீட்டாக ஒரு ஃபிலமெண்ட், ஒரு டெய்ல் ஃபிலமெண்ட், அது நடுவில் போகிறது, அதுதான் வந்து டெய்லை வந்து வேக் பண்ணக்கூடியது. ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் லோகோமோஷன். யார்? டிஸ்டல் சென்ட்ரியோல். இது ரெண்டுமே நெக் ரீஜனில் இருக்கும். அதுக்கு அடுத்தது மிடில் ரீஜன், மிடில் போர்ஷன், மிடில் பீஸ். அங்கே என்னென்னா ட்விஸ்டட் ஆக்சியல் ஃபிலமெண்ட், ட்விஸ்டட் அரவுண்ட் த ஆக்சியல் ஃபிலமெண்ட். இட் இஸ் ட்விஸ்டட் அரவுண்ட் த ஆக்சியல் ஃபிலமெண்ட். எது? மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இங்கே சொன்ன மைட்டோகாண்ட்ரியா ஒன்று இருக்கும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மைட்டோகாண்ட்ரியா. இது என்ன பண்ணுது? இட் gives energy to the sperms to move forward, produces ATP molecules, energy currencies produce பண்ணுது. இது எப்படி இருக்குதுன்னா சுற்றி சுற்றி வருது. பாக்டீரியாவில் ஸ்பைரல்லம்னு ஒருத்தர் இருக்கிறாரு, சுற்றி சுற்றி வருவார். அந்த மாதிரி சுற்றி சுற்றி வர்றதுனால இதுக்கு பேர் நெபன்கர்ன். இந்த நெபன்கர்ன் அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் அனதர் நேம் கிவன் டு ஸ்பைரல் மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா? அடுத்தது டெய்ல். இட் இஸ் த லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்பெர்ம். ஸ்லெண்டராக இருக்கும், டேப்பரிங்காக இருக்கும். இட் இஸ் மேடப் ஆஃப் அ சென்ட்ரல் ஆக்சியல் ஃபிலமெண்ட். இந்த ஃபிலமெண்ட்டுக்கு பேர் வச்சுருக்காங்க ஆக்சோனீம். ஆக்சோனீம். ஸோ லேஷிங் மூமெண்ட் ஆஃப் த டெய்ல் enables the sperm to propel forward. ஸ்பெர்முடைய ஸ்ட்ரக்சரு டயக்ராம் மட்டும் கேட்கலாம், அல்லது எக்ஸ்பிளனேஷனும் சேர்த்து கேட்கலாம். ஓகேவா? அடுத்தது ஸ்பெர்ம் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது, கரெக்டாக பியூபர்ட்டி அப்போ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. எப்படி தெரியும் உடம்புக்கு? ஏன் ஒரு 8 வயசில் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணலாமல், 4 வயசில் ப்ரொடியூஸ் பண்ணலாமல், 22 வயசில் ப்ரொடியூஸ் பண்ணலாமல்? அது என்ன ஒரு குறிப்பிட்ட ஏஜ் 14, 13, 14, 15 மட்டுமே ப்ரொடியூஸ் ஆகுது? ஹவு டஸ் இட் நோ? ஹூ கண்ட்ரோல்ஸ் இட்? இதுக்கெல்லாம் ஹார்மோன்ஸ். லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க பிட்யூட்ரி கிளாண்டை பற்றி. ஸோ பிட்யூட்ரி கிளாண்டு ப்ரொடியூசஸ் ஹார்மோன் கால்ட் ரெசோட்ரோபிக் ஹார்மோன்ஸ். இட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அந்த மாதிரி ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனு பிட்யூட்ரி ப்ரொடியூஸ் பண்ணோம். இட் ஸ்டிமுலேட்ஸ் த டெஸ்டிகுலார் செல்ஸ், இட் ஸ்டிமுலேட்ஸ் த செர்டோலி செல்ஸ் டு ப்ரொடியூஸ் ஆண்ட்ரோஜன்ஸ். யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் படிக்காதீங்க, நான் சொல்கிறத மட்டும் பாருங்கள். என்ன ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். கண்டிப்பாக படிச்சிருப்போம் அதை, ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். உடனே ஒரு டவுட் வரும், சார் ஃபாலிக்கிள்னா ஃபீமேல்ஸில் தானே இருக்கும், நம்ம மேல் படிச்சிருக்கிறோமே, மேலுக்கு ஏது சார் ஃபாலிக்கிள்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா டெஸ்டிகுலார் செல்ஸ். அதில் ஃபாலிகுலார் செல்ஸ்ன்ற மாதிரி இங்கேயும் நம்ம வந்து டெஸ்டிகுலார் செல்ஸ், லீடிக் செல்ஸ். இந்த லீடிக் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். லீடிக் செல்ஸ் எங்கே இருக்கும்? இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ்ன்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ இதான் செமினிஃபரஸ் டிபியூல்ஸு. அந்த செமினிஃபரஸ் டிபியூல்ஸ்க்கு நடுவில் சில செல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, அந்த நடுவில் இருக்கிற அந்த செல்ஸுக்கு பேர் தான் வந்து இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ். அந்த செல்ஸுக்கு பேர் தான் லைடிக் செல்ஸ். லீடிக் செல்ஸ், லைடிக் செல்ஸ். ஸோ தீஸ் லைடிக் செல்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங்
ஹார்மோன்ஸ். அந்த ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை ஸ்டிமுலேட் பண்ணணும். அதை ஸ்டிமுலேட் பண்ணாதான் இவர் ப்ரொடியூஸ் பண்ணுவார். யார் ஸ்டிமுலேட் பண்ணுவான்னா FSH, which is being secreted in the pituitary gland, and LH, luteinizing hormone. இவங்க ரெண்டு பேருமே வந்து GnRH அப்படின்னு சொல்லுவாங்க, gonadotropin releasing hormone. gonadotropin releasing hormone. This is secreted by hypothalamus. அடுத்த கொஸ்டின் வரும். என்ன கொஸ்டின்னா, பிட்யூட்ரி கிளாண்டு செக்ரீட் பண்ணுதுன்னு சொல்றீங்களா, பிட்யூட்ரி கிளாண்டுக்கு யார் தூண்டுதலாக இருப்பா? ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். என்னது? ஹைப்போதலாமஸ் பற்றி படிச்சிருக்கோம். ஹைப்போதலாமஸ் ப்ரொடியூசஸ் அனதர் ஹார்மோன் கால்ட் ஆஸ் ரிலீசிங் ஹார்மோன் ஆர் ரிலீசிங் ஃபேக்டர்ஸ். இது ட்ரோஃபிக், தூண்டி விடக்கூடியது. இது ரிலீசிங் ஹார்மோன். ஏற்கனவே இந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகி இருக்கும். இது வந்து கதவை திறந்து விட்டு அப்படியே ஃப்ளோ ஆகும். ஸோ இட் ரிலீசஸ். So releasing hormones are secreted by hypothalamus, gonadotropin releasing hormones. அடுத்தது, இதுக்கு எப்படி சார் தெரியும் அந்த டைமுக்கு ரிலீஸ் ஆகணும்ன்ட்டு? Here only environment plays a very important role. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய environment. If the environment is warm enough, it has been proved, tropical regions. ஏன் வந்து இதை நம்ம லாஸ்ட் லெசனில் 10th lesson, 11th lesson, 12th lessonல படிப்போம். How the tropical region has a variety of species, whereas temperate and polar regions has less number of species. அதாவது நம்மளுடைய ஸ்பீஷீஸ் எண்ணிக்கை போல்ஸில் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா போலில் என்ன இருக்கும்? ஐஸ் தான் இருக்கும். ட்ராபிக்கல் ரீஜனில் என்ன இருக்கும்? ஈக்குவேட்டர் இருக்குது, ரொம்ப சன் பயங்கர ஹாட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து டெவலப் ஆகும், வேகமாக டெவலப் ஆகும், க்ரோத் என்ஹான்ஸ் ஆகும். இதெல்லாம் நம்ம படிப்போம். அதில் எப்படி ஆலன்ஸ் ரூல், எப்படி நம்ம என்வாயர்மெண்ட்டு நம்மளுடைய ஃபிசியாலஜியை மாற்றுது அப்படின்றத படிப்போம். ஸோ அந்த மாதிரி என்வாயர்மெண்ட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ரிலீஸிங் சர்டன் ஃபேக்டர்ஸ் ஃப்ரம் த ஹைப்போதலாமஸ். அது ரிலீஸ் ஆன பிறகு FSH, LH ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ஆன பிறகு லேடிக் செல்ஸ்லேயோ first it stimulates a testicular growth and also stimulates the Sertoli cells to secrete Leydig cells to secrete androgen binding proteins and testosterone. ஸோ FSH பொறுத்தவரையிலும் ABPயை உண்டாக்கும், LH பொறுத்தவரையிலும் லேடிக் செல்ஸ் வந்து டெஸ்டோஸ்டெரோன் பண்ணும். So these are the hormones which play an important and vital role in stimulating the testicular growth and in the formation of sperms or release of sperms. So இதுக்கு பேர் தான் regulation of spermatogenesis. ஓகேவா? அடுத்தது we have to go into the female reproductive structure called the ovary. அந்த ஓவரி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஓவரியின் ஃபாலிக்கிள்ஸ், இப்போ நீங்கள் இதை வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். ஒன், ஃபாலிகுலார் டெவலப்மெண்ட். இன்னொன்று இருக்கு பாரு சின்னதாக, ஓவம், டெவலப்மெண்ட் ஆஃப் ஓவம். ஸோ ஃபாலிகுலார் டெவலப்மெண்ட் அண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் தி எக் ரெண்டும் தனித்தனி. ஞாபகம் வச்சுக்கோ, ரெண்டுமே தனித்தனி. ஸோ இங்கே வளருது பாருங்க, இங்கே காட்டியிருக்கிற வளர்ச்சி வந்து பிரைமார்டியல் ஃபாலிக்கிள், பிரைமரி ஃபாலிக்கிள், செகண்டரி ஃபாலிக்கிள், டெர்ஷியரி ஃபாலிக்கிள், கிராஃபியன் ஃபாலிக்கிள். எக்கை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. பிகாஸ் வி சி ஒன்லி த டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஃபாலிக்கிள். அதாவது பையை பற்றி படிக்கிறோம். முந்திரி கொட்டையில் மேலே இருக்கிற தோலை பற்றி படிக்கிறோம். முந்திரி உள்ளார இருக்கிற பாரு, அந்த கொட்டைக்குள்ளார முந்திரி இருக்குது பாரு, அந்த முந்திரியை பற்றி நம்ம படிக்கல. தட் முந்திரி இஸ் த ஓவம், தட் தோல் இஸ் த ஃபாலிக்கிள். ஸோ 2 பார்ட்டாக நீங்கள் படிச்சுக்கணும், கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஃபாலிக்கிள் டெவலப்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம்
இந்த ஓவா அல்லது ஒவேரியன் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடாது, அது வந்து ஒரு எக் டெவலப்மெண்ட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு படிக்கிறது வந்து எக் டெவலப்மெண்ட் தான் படிக்கிறோம். ஊஜெனிசிஸ், அதாவது முந்திரி கொட்டையை பற்றி படிக்கிறோம். மேல் முந்திரி கொட்டையுடைய தோலை பற்றி படிக்கல. மேலே உங்களுக்கு பார்த்துருக்க மாட்டீங்களா நீங்கள் முந்திரி பழம்லாம். ஸோ முந்திரி கொட்டை எப்படி இருக்கும்னா ஒரு கமா ஷேப்பில் இருக்கும். இதுக்கு மேலே அந்த ஃப்ரூட் இருக்கும். The fruit will be like this. It will be yellow in color. நல்லா சாப்பிடணும். எல்லோ கலரில் இருக்கும் ஃப்ரூட்டு. இதுதான் முந்திரி. ஸோ ஆக்சுவலாக அந்த சீடு அது உள்ளார நம்ம சாப்பிட்றோம்ல, லட்டுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டு இருக்கிறோம்ல, அது இப்படி இருக்கும். இது உள்ளார இருக்கும். ஸோ இந்த தோல் ரொம்ப முக்கியமானது. தே டேக் அவுட் ஆயில் ஃப்ரம் த இதுனா எண்டோகார்ப் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, பாட்னியில் சொல்லுவாங்க. இதுலேருந்து எண்ணெய் வரும். அந்த எண்ணெய் வந்து பல விதமான யூசஸ் இருக்குது. எடிபிள் கிடையாது, பட் ஃபார் lubrication ஆர் சம் அதர் பெயிண்ட் தயாரிக்கிறதுக்கு ஏதோ தே டேக் அவுட். இதை தான் நான் ஃபாலிக்கலுக்கு கம்பேர் பண்ணேன். நடுவில் இருக்க பாரு அந்த முந்திரி நம்ம சாப்பிட்றோம் லட்டில் போட்டு, அதை தான் நாம் இந்த எக்குக்கு கம்பேர் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரியே ஓவரிஸ் இருக்குது, அந்த ஒவேரியன் ஃபாலிக்கல் இருக்குது. அந்த ஒவேரியன் ஃபாலிக்கலுக்குள்ளார எக்ஸ் இருக்குது, ஸ்மால் எக்கு. இதுதான் டெவலப் ஆகிட்டு இருக்கும். இந்த எக்கை தான் யூ கால் இட் ஆஸ் ஊகோனியம். ஏன் ஊகோனியா போட்டு வச்சுருக்கிறாங்கன்னு தெரியல, பட் இது மாதிரி நிறைய ஃபாலிக்கிள் அட் அ டைம் டெவலப் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 12 to 16 ஃபாலிக்கிள்ஸ் டெவலப் அட் அ டைம். இப்போ எல்லாம் லேன் கட்டி வச்சுட்டாங்க, நீட்டாக லேன். இங்கே ஒருத்தர் துப்பாக்கியோட நிற்கிறார், டப்புன்னு சுடுறார். உடனே இவங்கெல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. 100 மீட்டர் டேஷ் ஓடுறாங்க. எத்தனை பேர் ஃபஸ்ட்டு வருவாங்க? இதுனா சார் கேள்வி. ஒருத்தவங்க தான் வருவாங்க. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் ஒரு ரேஸ். யார் வருவா ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி ஒன் வில் வின். ரெஸ்ட் வில் பி அலவுடு டு டேக் ரெஸ்ட். வரமாட்டாங்க, அவ்வளோதான். அவங்களுடைய லைஃப் ஓவர். சார் அப்போ எத்தனை ஃபாலிக்கிள் தான் இருக்கும்? இந்த ஒரு கணக்கு தயவு செய்து கொஞ்சம் சொல்லுங்க. அதான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் oogenesis? The process of development of female gametes from the egg is called as oogenesis. ஓமர் எக் இந்த ஓவரிஸ்லேருந்து டெவலப் ஆகுது. ஸோ ஃபீட்டஸ் டெவலப் ஆகிட்டு இருக்குது. யார்? அந்த குழந்தைக்கு உள்ளார அம்மாவுடைய யூட்ரஸில் டெவலப் ஆகிட்டு இருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ப்ரைமார்டியல் ஜெர்ம் செல்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அது அப்படியே மைக்ரேட் ஆகி உள்ளார வரும். எங்கே? ஓவரிக்குள்ளார வந்துடும். உள்ளார வந்து இந்த குழந்தை பிறக்குது. யார்? பொண்ணு குழந்தை பிறக்குது. இந்த பொண்ணு குழந்தையுடைய ஓவரிஸில் எத்தனை ஃபாலிக்கிள்ஸ் இருக்குது அப்படின்றத அன்னைக்கே டிட்டர்மின் பண்ணி வச்சாச்சு. எவ்வளோ ஃபாலிக்கிள்ஸ் இருக்கும்? அந்த will be some 1 lakh follicles inside. Produce millions and millions of egg. எப்போ? ஃபீட்டல் டெவலப்மெண்ட்லேயே. இங்கே பாரு, fetal ovary divides by mitosis and produce millions of egg mother cell. sperm mother cell சொன்ன மாதிரி egg mother cell. No more, இதுதான் முக்கியம், very 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 important. No more oogonia are formed or added after birth. பர்த்துக்கு அப்புறம் there is no oogonia, there is no egg added. நல்ல ஞாபகம் வச்சுங்க, once for all it's over. Okay.